சின்ன சின்ன விஷயம் தான் லைஃப்ல நிறைய புத்துணர்ச்சியை கொடுக்கும். எனக்கு காலைல எழுந்திருச்சு இட்லி தோசை பேட்டரை பார்க்கும்போது பர்ஃபெக்டாக ஃபர்மெண்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இன்னைக்கு நான் இட்லி மாவுக்கு யூஸ் பண்ணியிருக்க அரிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பாலிஷ்டு தூயமல்லி. நிறையா பேர் கேட்பாங்க இந்த தூயமல்லி பேட்டருக்கு யூஸ் பண்ணலாமா அப்படியெல்லாம். பக்காவாக யூஸ் பண்ணலாம். செம்ம சாஃப்ட் இட்லிஸ் கிடைக்கும் உங்களுக்கு. தூயமல்லி அரிசி பார்த்திங்கன்னா நமக்கு நர்வஸ் சிஸ்டம்க்கு பெனிஃபிட் பண்ணும். ஓவரால் கட் ஹெல்த்துக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணும். டேஸ்ட் வைஸுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த தூயமல்லி அரிசியை நீங்கள் மல்டிபிள் வேஸில் யூஸ் பண்ணலாம். மத்தியான சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இட்லி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பழைய கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். அதாவது ஈவினிங் சாப்பாடு புதுசாக செஞ்சுட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை மார்னிங் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் அந்த தூயமல்லி அரிசியாக சாப்பிட்லாம். டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெட்டர் சாய்ஸ் தான் கண்டிப்பாக. உங்களுக்கு அன்பாலிஷ்டு தூயமல்லி வேணும்னா இப்போவே ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. டாடா பாய். அப்படி எப்படி அரைக்குறையா வச்சு காட்டுறேன். ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு